ஓகே. கடந்த வாரத்துல நம்ம பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தலைப்பினுடைய தொடர்ச்சி தான் இது. இதுல பாவம், மீறுதல் அல்லது பாவம், தவறுகள் அப்படின்ற இந்த ரெண்டு வார்த்தையை வைத்து பேசுறோம். இந்த பாவம், மீறுதல் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பேர் ஒத்துக்கிறாங்க. ஆமா ஆமா பிரதர், அது பைபிள்ல இருக்குது அப்படின்றாங்க. மீறுதல்ன்ற வார்த்தை பைபிள்ல இருக்குது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி தவறுன்றது ஏரியா வரலையே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. பைபிள்ல நிறைய காரியங்கள் இல்லை அப்படின்றதெல்லாம் நாம சொல்லி புரிஞ்சுக்கிறத விட நம்ம தேவாவியானுடைய ஒத்தாசையோடு கூட பைபிளை குறித்து ஒரு காரியம் ஒரு நாள் பேசும்போது நமக்கு தெரிய வரும். இன்றைக்கு நமக்கு தவறு என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன, அதை குறித்து தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்துல நம்ம பார்த்து கொண்டிருந்த அதனுடைய நிலை வந்துட்டு ரட்சிப்பு என்பதுல ஒரு சூட்சமம்னா ஒரு மிஸ்ட்ரியா இருக்கிற ஒரு காரியம். அநேகருக்கு ரட்சிப்பு என்றாலே மேலோட்டமா சில காரியங்கள் புரியுது அவங்களுக்கு. ரட்சிப்புனா எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை தந்தார் பிரதர் அப்படின்றாங்க. பாவம் என்றால் என்ன, பாவம் என்றால் என்னன்னே தெரியாம ரட்சிப்புன்ற ஏரியாக்குள்ள நம்ம போக முடியாது. அப்போ பாவம் என்றால் என்னன்றது குறித்த ஒரு பேசிக் நாலேஜ் இருந்துச்சுன்னா தான் ரட்சிப்பு என்றதுக்குள்ள போக முடியும். இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுக்கும்போது நான் ரட்சிக்கப்படுறேன்னு நினைக்கிறாங்க. அதிகமான பேர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது தான் ரட்சிக்கப்படுறதாவே நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம நிதானித்து தெரிந்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். எப்படி இருக்கிறது ரட்சிப்பு அப்படின்றத உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். இதை குறித்தெல்லாம் டீட்டெயிலா ரட்சிப்பு அப்படின்ற டாபிக் மட்டும் பேசும்போது சொல்றேன். இப்போ இதெல்லாம் எதுக்கு தேவைப்படுதுன்னா ஒரு இன்ட்ரடக்ஷனா தேவைப்படுது. நீங்களும் நானும் பிறப்பதற்கு முன்பதாகவே உங்களுக்கான ரட்சிப்புக்கும் எனக்கான ரட்சிப்புக்கும் எல்லாம் முடிந்து விட்டது. இவ்வளவுதான் சொல்ல முடியும். நீங்க எவ்வளவு பெரிய பாவியா கூட இருக்கலாம். உங்களுடைய பார்வையில இந்த உலகத்துக்கு நேற்று தான் பெரிய அளவுல கொள்ளை அடிச்சிட்டோ இல்ல கொலை செய்துட்டோ இல்ல விபச்சாரம் செய்துட்டோ மற்ற இந்த உலகத்துல சொல்லப்படுகிற அநேக காரியங்கள் இருக்குது இல்லையா, அதிலெல்லாம் ஈடுபட்டு வந்தவர்களாக கூட இருக்கலாம். அல்லது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜூமுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட நான் இப்படி ஏதாவது இருந்தேன் பிரதர் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கனாலும் இருக்கலாம். ஆனா சத்தியம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே உங்களுக்கான ரட்சிப்பு எனக்கான ரட்சிப்பு நிறைவேறி முடிந்து விட்டது. இதை நீங்க நம்ப முடியல அப்படின்றதுக்கு பிரச்சனை இருக்குது இல்லையா, அதுக்கு தான் சத்தியம், சுவிசேஷம், கிறிஸ்தவம் இந்த சத்தியங்கள்லாம் பேசப்படுறது. நம்மளுக்கு புரியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அது எப்படி பிரதர் அப்படின்னு. நான் கிறிஸ்தவனா இருக்கும்போது வெளியில ஓப்பன் ஏர் மீட்டிங்க்கு போவோம். அப்படி ஓப்பன் ஏர் மீட்டிங் போகும்போது அநேகர் குடிச்சிட்டு ரோட்ல படுத்து கிடப்பாங்க. குடிச்சிட்டு போதையில் அப்படியே வருவாங்க. இந்தியாவிலலாம் குடி போதைக்கும் வெளிநாட்டில் குடி போதைக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்க யூடியூப்ல எல்லாம் பார்க்கலாம். அப்படி வருவாங்க. அப்படி வரும்போது உடனே என் கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பிசாசு பத்தியா, பாவி, பாவியினுடைய நிலை எப்படி இருக்குது பத்தியா அப்படிலாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் அவன் குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறவனையும் பார்த்து அவனை ஒரு மாதிரி பேசிட்டு போவாங்க. ஆனா என்னைக்கு இந்த சத்தியம் எனக்கு வெளியாச்சோ அன்றைக்கு நான் ஒருத்தனுக்கு ஒரு காரியம் செஞ்சேன். குடி போதையிலிருந்து குடிச்சிட்டு விழுந்து கிடந்தவொடனே தண்ணி தெளிச்சு எழுப்பிட்டு அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். நீ எவ்வளவு உத்தமன் தெரியுமா, நீ எவ்வளவு பெரிய மேன்மையான மனுஷன் தெரியுமா, நீ பாவியே கிடையாது. உன்னை பாவம்னு சொல்றதுக்கோ பாவின்னு சொல்றதுக்கோ அக்கிரமக்காரன் சொல்றதுக்கோ எந்த நிலையுமே கிடையாது. நீ மிகவும் நல்லவனா இருக்கிற அப்படின்னு. அவன் என்ன திருப்பி கேட்டான், தண்ணிலாம் தெளிச்சு ஏன் போதையை கழிச்சிட்ட, இப்ப நீ போதை ஆயிட்டியா அப்படின்னா. ஏன்னா அவனுக்கு நான் சொல்ற ஒரு காரியம் ஏற்றுக்கொள்ள முடியாததாக தான் இருந்தது. ஏறக்குறைய கிறிஸ்தவர்களுடைய நிலைமையும் இதுதான். அவன் குடிச்சிட்டு போதையிலிருந்து ஏற்றுக்கொள்ள முடியாத நேரத்தில் நாம் பேசுவதெல்லாம் பைத்தியமா தெரியுது. சிலர் மத போதையில் இருக்கிறாங்க. மதங்கள் சொல்லிக் கொடுத்த, சமுதாயம் சொல்லிக் கொடுத்த, அதன் நிமித்தமாக தங்களை பாவிகள் என்றும் அக்கிரமக்காரர்கள் என்றும் கொடுமையானவர்கள் என்றும் நினைத்துக் கொள்கிற ஒரு காரியம். ஆனா மெய்யான சத்தியம் என்ன, வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படின்றதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு நடந்து முடிந்த ஒரு காரியம். சரி பிரதர், நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் இதெல்லாம் மாறலையே, நான் அப்படியே தானே இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டேன் இப்படிதான் இருப்பானா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வருது இல்லையா. இதுல இருந்து தான் தவறுகள் என்றால் என்ன, பாவங்கள் என்றால் என்ன அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளணும். நீங்களும் நானும் தவறு செய்கிறவர்கள் என்பதை முதல்ல புரிந்து கொள்ளணும். நம்ம எல்லாருமே இந்த பூமியில இருக்கிற அத்தனை பேரும் தவறுகிறவர்கள். எந்தெந்த காரியத்துல, எல்லா காரியத்திலையும் தவறுகிறவர்கள்.
நான் நேற்றைய தினம் அல்லது இந்த நிமிஷம் வரைக்கும் தவறி இருக்கிறேனான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, நான் தவறி இருக்கிறேன். தவறுகிறவர்கள் என்கிறத நீங்க ஒத்துக்கல அப்படின்னா, அப்பதான் உங்களுக்கு சுயநீதியினால நீங்க நீதிமான் மாதிரி தெரியும். எல்லாரை விட நான் பெட்டரு, நான் பர்ஃபெக்ட்டு, நான் கரெக்டா இருக்கிறேன். காலையிலேருந்து எழுந்திருச்சு இரவு நேரம் படுக்கிற வரைக்கும் நம்மளுடைய செயல்கள் எல்லாம் பார்த்துட்டு, அதை அடிப்படையா வச்சு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா, நான் பாவியா அப்படின்லாம் கணக்கு போட்டீங்கன்னா பதிலே கிடைக்காது. நீங்களும் நானும் அக்கிரமக்காரர்களாகவும் துரோகிகளாயும் இருக்கும்போது நமக்காக அவர் மரித்தார் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்களும் நானும் மனம் திரும்பி சரியாயிட்டு நல்லவனா இருக்கும்போது அப்படிலாம் கிடையாது. நீங்களும் நானும் உச்சத்தின் உச்சம், அக்கிரமம் என்றால் பாவம் என்றால் எவ்வளவு தூரமோ அந்த அளவுக்கு நம்ம போயிருக்கும்போது உங்கள் மீதும் என் மீதும் அன்பு கூர்ந்தார். உங்களுக்காக எனக்காக அவர் பாவத்திற்காக பாவிகளை ரட்சிக்க மரித்தார் அப்படின்னு தான் சத்தியம் இருக்கு. ஆனா நமக்கு மதம் என்கிற ஒரு காரியம் கிறிஸ்தவத்துல கலந்ததுனால, மதம் என்பது எப்படிப்பட்ட போதனையை கொடுக்குதுன்னா, உங்களுடைய ஒழுக்க நெறிகள், உங்களுடைய வாழ்க்கையில நல்லது கெட்டதுன்னு நீங்க செய்யறீங்க இல்லையா, அதை கணக்கு வைத்து அதன் அடிப்படையில நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா அல்லது மனம் திரும்பினீர்களா இல்லை எங்க இருக்கிறீங்க அப்படின்றத அப்பதான் அதுதான் சொல்லுது. ஆனால் இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்வதற்கான சத்தியமாக இருக்கிறது. இதை பார்ப்பதற்கு மனக்கண்ணை கத்தர் திறந்து விடணும். எல்லாரும் இதை நம்பிட முடியாது. பர்டிகுலரா கிறிஸ்தவர்கள் மத நம்பிக்கையில் இருக்கிறவர்களால நம்பவே முடியாது. நானும் என்னால நம்ப முடியல ஒரு காலத்துலலாம். ஏன்னா அந்த வசனம் ஒண்ணு சொல்லுது, என்ன பார்த்தாக்க சம்மந்தமே இல்லை. நீ நீதிமான் அப்படின்னு வசனம் சொல்லுது. எப்படி நீதிமானா இருக்க முடியும் அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. என்கிட்ட ஒரு காரியம் கூட நீதி கிடையாது. எல்லா காரியத்திலையும் நிரந்தரம் இல்லாத ஒரு நீதி தான் இருந்தது. ஒரு நாள் அன்பா இருப்பேன், அந்த ஒரு நாள் கூட முழுசா அன்பா இருப்பேனான்னு தெரியாது. ஒரு நாள் கோவப்பட்டுருவேன், அந்த கோவம் வந்துட்டு வருஷங்கள் முழுசும் என் இருதயத்துல இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு மனிதனை நான் பார்க்கறதுக்கு ஒரு நிலை இருந்தது. முதல்ல இந்த சத்தியம் நம்ம என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மை நிதானிக்க செய்கிறது. நாம் யார், நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், நம்முடைய எண்ணங்கள் எப்படியா இருக்கிறது. இன்னைக்கு கூட இந்த பாடல்ல நீங்க பார்த்தீங்கன்னாக்க, பாவி என்று நான் என்னை எண்ணிக்கொள்ளுகிறேன். நான் பாவின்ற எண்ணத்தை எனக்குள்ள வந்துச்சு, அதனால நான் பாவின்னு எண்ணிக்கொள்ளுகிறேன். ஆனாலும் அவர் என் மீது நோக்கமாய் இருக்கிறார். என்னுடைய நினைவுகளை அவர் அறிகிறார். எப்படியெல்லாம் நான் சிந்திச்சேன் ஏதேன் தோட்டத்திலிருந்து, அவன் மூலமாய் வந்த என்னுடைய எண்ணங்கள் எப்படியெல்லாம் போய் இன்னைக்கு எவ்வளவு தூரத்துல வந்து நிக்குதுனாக்க, கடவுளே நேரடியா வந்து வாய் திறந்து சொல்றாரு நீங்கள் நீதிமான்னு. ஆனா அவருக்கே நம்ம சொல்றோம், நாங்கள் பாவிகள். நாங்கள் பாவிகள் மட்டும் சொல்லல இயேசு கிறிஸ்துவ, நீயும் பாவின்னாரு. ஜனங்க தன்னை மட்டும் பாவின்னு சொல்லல, மனித உருவில வந்து உண்மையான ஒரு சத்தியத்தை பேசுகிற அவரையும் பாவி என்று சொன்னதுதான் இந்த உலகம். அதனால வந்துட்டு இதுல மனிதர்களை குற்றம் சொல்ல முடியாது. மனிதங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. நம்மை நாம் நிதானித்து பார்ப்பதற்கு நமக்கு ஒரு மனம் திறக்க வேண்டும், மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும், இருதயம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தேவ ஆவியானவர் உதவி செய்யணும். அதனாலதான் சொன்னேன், ரட்சிப்பு என்பதனுடைய சூட்சமம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படிப்பட்ட காரியத்துல தான் அடங்கி கிடக்குது. இதை நம்ம சரியாய் பார்ப்பதற்கு நமக்கு ஒரு தெளிவு தேவை. இன்றைக்கு அந்த காரியத்துக்குள்ள போறதுக்கு கடந்த வாரத்தில் நம்ம எதை விட்டோமோ அதுல இருந்து நம்ம தொடருவோம். 2 காரியத்தை சுருக்கமா சொன்னேன். ஒன்னு மீறுதல், இன்னொன்னு பாவம் என்பது குறித்து, அல்லது தவறுதல் அல்லது பாவம் என்பது குறித்து சொன்னேன். டெம்பரவரி ஆனது என்ன அப்படின்னா, இந்த மீறுதல் என்றது அல்லது தவறுகிறோம் என்கிற காரியத்துல நம்ம குற்றம் புரிகிறோம் பாருங்க, அதெல்லாம் வந்து டெம்பரவரி ஆனது. தேவனை விட்டு பிரிஞ்சிருக்கிற நம்முடைய நிலைமைக்கு கொஞ்ச நாள் பிரிஞ்சிருப்போம். சில நேரங்களில் பிள்ளைகள் சண்டை போட்டு அப்பா அம்மா கிட்ட அப்படியே வாழ்க்கை முழுசும் வெளியில போயிட மாட்டாங்க. அந்த நேரத்துக்கு சண்டை இருக்கும், அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்துருவாங்க இல்லையா. அதை போல ஒரு காரியம்தான் நீங்களும் நானும் செய்கிற மீறுதல் அல்லது தவறுதல் என்பதற்கான ஒரு நிலை. ஆனா பாவம் என்பது எப்படி அப்படின்னா, நித்தியமாக அவ்வளவுதான், கடவுளுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது என்கிற ஒரு நிலைமைக்கு போறது. இப்போ பாவிகளை ரட்சிக்க வந்தாருன்னு தானே பிரதர் போட்டுக்குது, தவறு செய்தவர்களை ரட்சிக்க வந்தாருன்னு போடலையே அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது தான் நமக்கு சிந்தனை ஓட்டம் பெருசா போகுது. பாவம் என்று ஒன்ன நீங்க செய்தீர்களா அப்படின்றத நம்ம கொஞ்ச நேரம் யோசித்து பார்க்க வேண்டியது இப்ப அவசியமா இருக்குது. நான் ஒரு கேள்வி கேட்பேன் கிறிஸ்தவர்களிடத்துல எப்பவுமே செய்தி கொடுக்கும்போது, நீங்கள் பாவம் செய்ததினால பாவிகளானீர்களா
அல்லது நீங்கள் பாவிகளாய் இருக்கிறதுனால பாவம் செய்கிறீர்களா அப்படின்னு. மறுபடியும் சொல்றேன், நீங்க பாவம் செய்ததுனால பாவி ஆயிட்டீங்களா? இப்ப நான் பாவம் செஞ்சிட்டேன்னு வச்சுங்க, அதனால என்ன இந்த சமுதாயம், இந்த மதம், இந்த வேதம் இதெல்லாம் என்ன பாவின்னு சொல்லுதா? இல்ல நான் ஆல்ரெடி பாவியா இருக்கிறதுனால பாவம் என்கிறத செய்து கொண்டிருக்கிறேனா? எதனால எது நடக்கிறது அப்படின்றத கேட்பேன். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தா நீங்களும் நானும் ஒரு காரியத்தை பார்த்தோம்னா, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார் என்கிற சத்தியத்தினுடைய பொருள் இன்னும் கொஞ்சம் நம்மளை ஆண்டவர் இடத்துல கிட்டி சேர்க்கும். நான் பேசுகிற அநேக காரியங்கள் கிறிஸ்தவர்களாய் பார்க்கும்போது நிறைய பேருக்கு இது தூர பிரிச்சிருமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க மனநிலை வேற மாதிரி இல்லையா? இப்போ ஒரு ஆதிவாசி, நீங்களும் நானும் நம்ம காட்டுவாசி கிட்ட பழகணும்னு வச்சுங்க, அவங்ககிட்ட போய் நம்மளுடைய இந்த உலக சட்டம், பைக்கை ஓட்டு, காரை ஓட்டுனீங்கன்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாது எப்படியோ. அந்த மாதிரி ஒரு நிலையை தான் இப்போ நான் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு காரியம், அல்லது தேவனுடைய சத்தியம் என்பது. அது உன்னதமான ஒரு காரியம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே புரிகிற ஒரு காரியம். அதற்கான ஒரு நிலை, அவனுடைய மனது சிந்தை எல்லாம் மாற்றப்பட வேண்டும், அப்பதான் புரியும். இப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறவர்கள் இன்னொருத்தரால புரிந்து கொள்ள முடியலன்றது தான் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல பவுல் பேசும்போது சொல்றாரு, அவர்கள் ஜென்ம சுபாவம் உள்ளவர்களா இருக்கிறபடினால் ஆவிக்குரியதை அவர்கள் நிதானிக்க முடியாது அப்படின்றார். ஒரு காரியத்தை நம்ம அறிந்து நிதானிப்பதற்கு நமக்கு வேற ஒரு செட்டப் தேவைப்படுது. நம்முடைய மனம், எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாம் பழைய நிலையிலிருந்து மாற வேண்டியதா இருக்குது. புரிந்து கொள்வதற்கே, அறிந்து கொள்வதற்கே. அதற்கப்புறம் அதை அனுபவிக்கிறதுக்கு அப்பதான் முடியும். இன்றைக்கு நமக்கு இந்த ஏரியாவை தான் நம்ம பார்க்கிறோம். 2 காரியத்தை நம்ம பார்த்தோம். அதுல ஒரு காரியம் சொன்னேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8லிருந்து 10 வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம ஒப்புரவாகிறதுக்கான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு. மறுபடியும் வாய்ப்பு இருக்குது. நீங்க மீறுதல் பண்ணிட்டீங்க, இல்ல தவறுதல் பண்ணிட்டீங்க, நான் தவறுதல் பண்ணிட்டேன், மீறுதல் பண்ணிட்டேன் அப்படின்னா, இதை பண்ணிட்டேன்னா அப்படின்னு கிடையாது, பண்ணிட்டவங்க தான் நம்ம எல்லாருமே. அப்படி இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் கனெக்ஷன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதானா? இருக்குது. ஆனா பாவம் செய்துட்டோம் அப்படின்ற ஒரு நிலை வந்தா பாசிபிலிட்டிஸே கிடையாது, இனிமேல் கனெக்ஷனே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தையும் கடைசியா நம்ம பார்த்தோம். எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 26லிருந்து 29 வரைக்கும். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக பாவம் என்று ஒன்றை செய்யாதவர்களையும் தவறு செய்தோம் என்ற ஆதாமின் தன்னை பாவி என்று கருதி கொண்ட ஒரு மனசாட்சி அவன்ல இருந்து அவங்கிட்ட இருந்து வந்த எல்லா மனிதர்களுக்கும் அப்படியே பாஸ் ஆகுது. மறுபடியும் சொல்றேன், ஒரே ஒரு மனிதன் தான் கடவுள் படைத்தாரு. அவனுக்குள்ளதான் ஒரு பெண்ணை வைத்திருந்தாரு. அவர்களை தான் வந்துட்டு வைத்து உலகத்துல இத்தனை கோடி மக்களாக நம்மளை வைத்திருக்கிறாரு. இதை நீங்க புரிஞ்சிட்டாலே நமக்குள்ள கருப்பு, வெள்ளை, ஜாதி, மதம், பெண், ஆண் இந்த வித்தியாசம் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஆனா புரியுறது கஷ்டமா இருக்கிறனால கடைசி வரையும் சடை போட்டுன்னு தான் இருப்போம். இதுல நீ யாரு, நான் யாரு, நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன், நீ எவ்வளவு அசிங்கமா இருக்கிற அப்படிலாம் பேசின்னு தான் இருப்போம். இப்படி படைக்கப்பட்ட ஒரு மனிதன், அதுல இருந்து வந்தவர்கள் தான் நம்ம எல்லாருமே. இந்த மனிதர்கள்ல அவனுடைய மனசாட்சியில ஒண்ணு விழுந்தது இல்லையா? தன்னை பாவி என்று அல்லது நிர்வாணி என்று அவனே எண்ணிக்கொண்ட ஒரு நிலை, அது அவனுக்குள்ள இருந்து அப்படியே ஒரு தொற்று நோய் போல அப்படியே பரவின்னு வருது. இந்த பரவின்னு வர்ற தொற்று நோய்க்கு மனிதன் என்ன செய்யலான்னு கண்டுபிடிக்கும் போதுதான் தேவனுடைய நிலையிலிருந்து அவனுக்கு ஒரு வழியை கர்த்தர் திறக்கிறார். ரட்சிப்பின் வழியில பல வழிகள் இருக்கிறது, அதுல ஒரு வழியை திறக்கிறார். அதுக்கு பேரு நியாயப்பிரமாணம் அப்படின்னு. இந்த நியாயப்பிரமாணம் 2வதா மனிதனுடைய அறிவுக்குள்ள வருது. ஏற்கனவே அவன் தன்னை குற்றவாளி, பாவி, என்னென்னலாம் சொல்லிக் கொள்ளணுமோ அந்த நிலைமைக்கு வந்துட்டான். இப்ப அதை உறுதி செய்யறதுக்கு நியாயப்பிரமாணம் என்று 10 கற்பனை வந்து அதனுடைய எக்ஸ்பாண்டேஷனை விரிவாக்கமா நிறைய காரியங்கள் வருது. இதை தொட்டா தப்பு, அதை தொட்டா தப்பு, இதை திருடாத, அதை திருடாத, அதை பார்க்காத, இதை செய்யாத, இப்படி பல காரியங்கள் வருது. இதெல்லாவற்றின் மூலமாக இன்னும் அவனுடைய நிலை எங்க போகுதுன்னா உச்சத்துக்கு போகுது. இனிமேல் வந்துட்டு என்னால நான் பழைய மாதிரி நான் நினைக்கிற மாதிரி ஒரு மனிதனா வாழவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போறோம். இந்த தான் நம்ம போன வாரத்துல சொல்லும்போது சொன்னேன், இது ஒரு தொற்று நோய். ஒரு கொரோனா கோவிட் வரும்போது நம்ம எல்லாருக்கும் மாஸ்க் போட்டுக்கணும், கிட்ட போகக்கூடாது, தொடக்கூடாது அப்படிலாம் இருந்ததோ. ஓகே, கடந்த வாரத்துல நம்ம